இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. இடர் பல எதிர் வரும்போது அவர் வழி வாழ்ந்திட உதவும். இடர் பல எதிர் வரும்போது அவர் வழி வாழ்ந்திட உதவும். அன்பு அது அன்பு, அன்பு அது அன்பு, அன்பு அது அன்பு, அன்பு அது அன்பு. இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சி பொங்குகின்ற ஒரு நன்னாள், புனிதமான நாள். புனிதம் என்று ஒரு வார்த்தையில் அடக்கிவிட முடியாது. இன்றைக்கு நம்முடைய தல திரு அவைக்கும் அகில உலகிற்குமே ஒரு புனிதமான ஒரு தூய்மையான நன்னாள். ஏனென்று சொன்னால், நம்முடைய தல திரு அவையினுடைய அடித்தளங்களாக இரு தூண்களாக இருக்கின்ற நற்கருணையும் குருத்துவத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய நாள், மாபெரும் ஒரு நன்னாள். இந்த நற்கருணையும் குருத்துவமும் எதனுடைய அடையாளம் என்று சொல்கின்ற பொழுது இறை அன்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவே முப்பெரும் விழாவினை இன்று தாயாம் திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு கட்டளையை ஏற்படுத்திய நாள், நற்கருணையை ஏற்படுத்திய நாள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றளவும் தன்னுடைய உடலோடும் இரத்தத்தோடும் ஆத்மத்தோடும் இறை இயல்போடும் இந்த நற்கருணை பேழையிலே நமக்காக அந்த நற்கருணையிலே அடைபட்டு காத்து கொண்டிருக்கின்ற அந்த இறை பிரசன்னத்தை, அந்த மாபெரும் நற்கருணையை நமக்கு கொடையாக கொடுத்த நன்னாள். அது மட்டுமல்லாமல் தனக்கு பிறகு தன்னுடைய அந்த குருத்துவ பணியை தொடர்ந்து இந்த உலகம் இருக்கின்ற வரையில் எல்லா மக்களுக்கும் மீட்பளிப்பதற்காக மீட்பராக, தன்னுடைய பதிலை மீட்பராக குருக்களை ஏற்படுத்திய, குருத்துவத்தை ஏற்படுத்திய ஒரு பொன்னாளும் இந்த நாள்தான். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். தந்தை மகன் தூயாவியான் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். எவருடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லி தன்னுடைய அந்த மீட்பின் செயலை தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொண்டு குருத்துவத்தை, அழியா குருத்துவத்தை ஏற்படுத்திய நன்னாள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இன்று அந்த நற்கருணையினுடைய மாண்பையும் குருத்துவத்தினுடைய மேன்மையையும் அன்பின் தன்மையையும் தியானிக்கவும் சிந்திக்கவும் அதனை நம்முடைய வாழ்விலே அன்றாடம் கடைபிடிக்கவும் இன்று தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. முதலில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் புதிய கட்டளையை கொடுக்கின்றார். அந்த புதியதோர் கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவர் மற்றவர்களுக்கு அன்பு செய்யுங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்துகின்ற அன்பிலிருந்து நீங்கள் எல்லோரும் என்னுடைய சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். எனவே அந்த அன்பை அடித்தளமாக இந்த உலகம் கொண்டு இயங்குகின்ற பொழுது மனித மாண்பானது காக்கப்படுகின்றது. மற்ற மனிதர்களை மனிதர்களாக மதிக்க முடியும். எனவே அதற்கு அடித்தளமாக இருப்பது அன்பு. அது என்ன புதிய கட்டளை? அன்பு கட்டளை. அன்பு என்பது எல்லா மதத்தாலும் சொல்லப்படுகிறது. எல்லா மதங்களுடைய புனித நூட்களும் அன்பை தான் அடித்தளமாக கொண்டு போதிக்கின்றது. அன்பை போதிக்காத மதம் எதுவுமே கிடையாது.
எல்லா இறைவனும் எல்லா மதத்தை சார்ந்த தெய்வங்களும் அன்பைத்தானே போதிக்கின்றது. அப்படி என்ன தனித்துவம் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளையில் அடங்கி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, அந்த இறை அன்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு என்பது பகைவருக்கு அன்பு. உங்களை துன்புறுத்துவோருக்காக நீங்கள் அன்பு செய்யுங்கள், அவர்களை நீங்கள் பகைக்கு பகை கொடுக்காதீர்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது பழைய ஏற்பாட்டிலே கொடுப்பது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்ற அந்த ஒரு மேலான அன்பை எந்த மதமும் போதிக்கவில்லை. இதுதான் கிறிஸ்துவத்தின் தனித்தன்மை, இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு, பகைவருக்கு அன்பு. அதுதான் புதிய கட்டளை. இதை நீங்கள் இந்த கட்டளையை நீங்கள் வாழ்வாக்கினீர்கள் என்றால், இழந்து போன அந்த இறை உருவையும் சாயலையும் நீங்கள் ஒவ்வொருவரும் மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். சக மனிதர்களை சகோதர சகோதரிகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அயலாரிலே என்னுடைய முகத்தை காண்பீர்கள் என்று ஆண்டவர் புதிய கட்டளையை கொடுக்கின்றார். அயலாருக்கு அன்பு என்பது மோசேவினுடைய சட்டத்தில் இல்லையா? இருக்கின்றது. நீ உன்னையே அன்பு செய்வது போல் அயலாரையும் அன்பு செய்வது என்பது அங்கு சட்டமாக இருக்கின்றது. ஆனால் ஒரு சண்டை என்று வருகின்ற பொழுது, கண்ணுக்கு உனக்கு ஒரு கையை வெட்டினான் அவன் 2 கையை வெட்ட வேண்டும் என்பதுதான் மோசேவினுடைய பழைய ஏற்பாட்டு சட்டங்கள். எனவே பழிக்கு பழி, இரத்தத்திற்கு இரத்தம் என்பது அந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படுகின்ற அந்த சட்டங்கள். அந்த சட்டத்தை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றி எழுதுகின்றார். இறை அன்புக்கு முன்பாக எந்த மனித சட்டங்களும் நிலை நிற்க முடியாது. ஆண்டவருக்கு அந்த சிலுவை கொடுக்கப்பட்டதற்கு காரணம், இவர்கள் எல்லாம் மனித சட்டங்களை அவர்கள் இறுக பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இறை சட்டத்தை நிறைவேற்றுவதிலே அவர்கள் தயங்கினார்கள். இறை சட்டத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாமல் ஆன்மீக குருடர்களாக இருந்தார்கள். இறை சட்டம் அவர்களுக்கு புரியவில்லை. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். எனவேதான் ஆண்டவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவர்களுக்கு குற்றங்களாகவே தெரிந்தது, குறைகளாகவே தெரிந்தது. சட்டத்திற்கு எதிராக அவர் செயல்படுவதாக எண்ணினார்கள். ஆனால் இறைவனுடைய சட்டம் என்ன? பொறுமையோடு பிறரை ஏற்றுக்கொள்வது, பிறரை அவர்கள் இருப்பது போன்ற நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்வதுதான் இறை அன்பு. அதைத்தான் ஆண்டவர் வாழ்வாக்கினார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவ அவர் முற்பட்டார் என்றால், ஆசையோடு அந்த இறைவன் என்ற நிலையில் இருந்து அவர் அடிமையின் வடிமயமான அந்த பாவம் நிறைந்த மனிதனுடைய பாதங்களை பரமன் இயேசு தொட்டார் என்றால், அதுதான் அன்பின் உச்சக்கட்டம், அதுதான் இறை அன்பு. எப்படிப்பட்டவர்களுடைய பாதங்களை கழுவினார்? ஆண்டவரே, எல்லோரும் உம்மை விட்டு ஓடி போனாலும் நான் உம்மை விட்டு ஒருபோதும் ஓடவே மாட்டேன் என்று சொன்ன அந்த பேதுரு, நீ அந்த மனிதனோடு இருந்தவன் தானே என்று அந்த பணிப்பெண் கேட்ட பொழுது, ஐயோ அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது, இயேசு என்றால் யாரு தெரியாது, அவரை நான் பார்த்தது கூட இல்லை என்று மறுதளித்த அந்த பாவியினுடைய பாதங்களைத்தான் ஆண்டவர் மன்னித்து கழுவினார். நீ செய்ய போகின்ற பாவத்திற்கு முன்னதாகவே உனக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அன்பு கட்டளையை அங்கே நிறைவேற்றுகின்றார். 30 வெள்ளி காசுக்காக இந்த இயேசுவை நான் காட்டி கொடுத்தால் நீங்கள் என்ன தருவீர்கள் என்று கேட்ட பொழுது 30 வெள்ளி காசுகள் என்று சொன்ன பொழுது வாயை பிளந்து கொண்டு அந்த மாசில்லா ரத்தத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பின் முத்தத்தை அவன் தன்னுடைய சுயநலத்திற்காக முத்தமிட்டு பாவம் நிறைந்த முத்தமாக மாற்றி அவன் முத்தமிட்டு இவர்தான் இயேசு என்று காட்டிக் கொடுத்தானே. உண்மையை சிலுவையில் அறைவதற்கு மிகப்பெரிய துரோகியாயிருந்த அந்த துரோகியினுடைய பாதங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுவினார். பார்த்தீங்களா? அதுதான் இறை அன்பு. தன்னை கைது செய்கின்ற பொழுது எல்லா ஆடைகளையும் கழற்றிவிட்டு அம்மனமாக ஓடுகின்ற சீடர்கள், தன்னந்தனியாக விட்டுவிட்ட அந்த சீடர்கள், அவர்களை மன்னித்த ஆண்டவர் அவர்களுடைய பாதங்களை கழுவினார். அவர் தன்னுடைய இறப்பை அவர் உருக்கத்தோடு அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய தாயிடம் சென்று அவர்கள் கோரிக்கை வைத்து தன்னுடைய தாயை அவர்கள் அழைத்து வருகின்றார்கள். இந்த செபதேயுனுடைய மக்கள் பாருங்க, யாக்கோப்பும் யோவானும், ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமை பெற்று வருகின்ற பொழுது உம்முடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் என்னுடைய மகன்களை நீர் அமரச் செய்ய வேண்டும் என்று இந்த உலக அதிகாரங்களுக்கு ஆசைப்படுகின்ற, பதவிக்கு ஆசைப்படுகின்ற இப்படிப்பட்ட மனிதர்களுடைய பாதங்களைத்தான் ஆண்டவர் கழுவினார்.
அவர்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி இறுதியில் தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவர்களை உண்மை சாட்சிகளாக ஆண்டவர் மாற்றினார். அதனுடைய அடையாளம்தான் அந்த பாதம் கழுவுதல். பாவிகளுடைய பாதங்களை இறைவன் தொட்டார் என்றால் அதுதான் இறை அன்பு. இறைவன் என்ற அந்த நிலையிலே அவர் வலிந்து பற்றி கொள்ளவில்லை. இறைவனாய் இருந்த அவர் பாவம் நிறைந்த மனிதனுடைய பாதங்களை பற்றி கழுவினார் என்றால் அத்தகைய தாழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதுதான் உண்மை கிறிஸ்தவர்கள். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டதனுடைய அடையாளம். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துகின்றோம். தலைவர் நிலையை தவறாக பயன்படுத்துகின்றோம். மற்றவர்களை அடிமைப்படுத்துவதிலும் பிறரை அடக்கி ஆள்வதிலும் தான் நம்முடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதியதோர் கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த அன்பு கட்டளையை வாழ்வாக்குகின்றார். தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். அந்த மேன்மையான உடைகளை எல்லாம் கலற்றி விட்டு அடிமை போன்று அந்த ஒரு துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு அவர் குனிந்து பாதங்களை கழுவது அது அடிமையினுடைய அடையாளம் அல்ல, அடிமையினுடைய அடையாளம் அல்ல, மாறாக அன்பினுடைய உச்சக்கட்டம். அந்த அன்பை இந்த உலகத்திற்கு காட்டுகின்றார், செய்து காட்டுகின்றார். நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு செய்யுங்கள் என்ற பாடத்தை அங்கே அவர் நிகழ்த்தி காட்டுகின்றார். அதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் வெறும் அடையாளமாக அல்லாமல் நாம் வாழ்கின்ற நம்முடைய குடும்பத்திலே கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அந்த தாழ்ச்சி இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அந்த தாழ்ச்சி இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே அந்த தாழ்ச்சி இருக்க வேண்டும். நாம் பணியாற்றுகின்ற அலுவலகங்களிலே உடன் பணியாளர்களை அவர்கள் நமக்கு கீழாக இருந்தாலும் கூட அவர்களையும் மனித மாண்போடு நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அன்பு கட்டளையை நாம் வாழ்வாக்குவதனுடைய அடையாளமாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது நற்கருணையை ஆண்டவர் இன்று ஏற்படுத்துகின்றார். திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனம் கிறிஸ்தவர்களை எண்ணிக்கையில் வளர்க்கின்றது. திருச்சபை சட்டம் சொல்லுகின்றது, திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனம் கிறிஸ்தவர்களை எண்ணிக்கையில் வளர்க்கின்றது. அப்படி எண்ணிக்கையில் வளர்ந்த கிறிஸ்தவர்களை தரமுள்ள கிறிஸ்தவர்களாக மாற்றுவது இந்த புனிதமிக்க நற்கருணை. தரமுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால், உண்மை கிறிஸ்துவாய் வாழ வேண்டும் என்றால் அந்த நற்கருணையை ஒவ்வொரு நாளும் நாம் ஆவலாய் உட்கொள்ள வேண்டும். இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மன்னாவையும் காடையையும் உணவாக கொடுக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த பாலைவனத்திலே சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வழிப்பயண உணவாக அவர்களுக்கு மன்னாவும் காடையும் உணவாக கொடுக்கப்படுகின்றது. அங்கே உடல் சார்ந்த பயணம், உடலுக்கு வலுவூட்டுவதற்காக மன்னாவையும் காடையும் கொடுக்கின்றார். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை சென்று அவர்கள் அடைய வேண்டும். அதுவரையில் அவர்களுக்கு உடலுக்கு அந்த மன்னாவும் காடையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். பவுலடியார் நமக்கு சொல்லுகின்றார், விண்ணகமே நம்முடைய தாய்நாடு. எனவே அந்த விண்ணகத்தை நாம் அடைவதற்கு நமக்கு வழிப்பயண உணவாக கொடுக்கப்படுவது இந்த புனிதமிக்க நற்கருணை. நம்முடைய இந்த ஆன்மீக விசுவாச வாழ்விலே நாம் சோர்ந்து தளர்வடைகின்ற பொழுது நமக்கு வலுவூட்டுவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஆன்மீக வழிப்பயண உணவாக இந்த புனிதமிக்க நற்கருணை நமக்கு இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோம் என்றால் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை, அந்த பாஸ்கா விழாவினை அவர்கள் கொண்டாடுவதற்கான வழிமுறையை கொடுக்கின்றார். நீங்கள் ஒரு ஆட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும், குறையில்லா ஆட்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் குடும்பமாக உண்ண வேண்டும். அதனுடைய இரத்தத்தை எடுத்து உங்களுடைய வாயின் கதவுகளிலே நிலைகளிலே நீங்கள் அந்த இரத்தத்தை தடவ வேண்டும். நீங்கள் விரைவாய் உண்ண வேண்டும். காலிலே மிதியடி போட்டுக் கொள்ள வேண்டும், கையிலே தடியை வைத்துக் கொள்ள வேண்டும், விரைவாக உண்ண வேண்டும். அப்பொழுது வானதூதர் வந்து எகிப்தியரனுடைய தலைப்பேறுகள் அனைத்தையும் அவர் கொள்ளுகின்ற பொழுது வீட்டின் கதவு நிலைகளிலே அங்கெல்லாம் ரத்தம் பூசப்பட்டு இருக்கின்றதோ அப்பொழுது அவர்கள் கடந்து செல்வார். அந்த ரத்தம் எதனுடைய அடையாளம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு திருத்தந்தை அவர்கள் சொல்லுவார், அது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தமாக உருவகமாக பார்க்கப்படுகின்றது என்று.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஈடு இணையில்லாத விலை மதிப்பில்லாத ரத்தத்தை பார்க்கின்ற பொழுது வானதூதரை அஞ்சி அதை கடந்து செல்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு ரத்தம் நம்மை இந்த உலக குற்றங்களில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் பாதுகாக்க வல்லமை நிறைந்த ஒரு ரத்தம். அதை பார்க்கின்ற பொழுது சாத்தானும் சரி எந்த பாவங்களும் சரி அந்த இரத்தத்திற்கு அருகிலே வர முடியாது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த புனிதமிக்க நற்கருணையை நாம் எவ்வாறு உண்ணுகின்றோம்? அந்த இஸ்ரேல் மக்கள் விரைவாய் உண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு ஏன் கட்டளை கொடுக்கப்பட்டது? அவர்கள் இந்த வழி பயணத்தை அவர்கள் தொடங்க வேண்டும். தொடங்குகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு தேவையான ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதற்கு தகுந்த ஆயத்தமாய் அவர்கள் தகுந்த தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வழிமுறை கொடுக்கப்படுகின்றது. புதிய பாஸ்கா விருந்திலே நாம் பங்கெடுப்பதற்கு, இந்த நற்கருணையை உண்பதற்கு திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற வழிமுறைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நற்கருணையை நாம் உண்ண வருகின்ற பொழுது தகுந்த தயாரிப்புடன் வர வேண்டும். முழு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். பக்தியான உள்ளத்தோடு ஆராதித்து அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே வரவேற்க வேண்டும் என்ற 3 நிலைகளே நமக்கு திருச்சபை போதிக்கின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை போன்ற ஒரு மாமறிந்த மருந்து வேற எங்குமே கிடையாது. இந்த உலகத்திலே நாம் இன்றளவும் விசுவாசத்தோடு வாழ்வதற்கு, கத்தோலிக்க திரு அவை அழிந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் இந்த நற்கருணை தான். நற்கருணை இல்லை என்று சொன்னால் இந்த 2000 ஆண்டுகளை நம்முடைய தாயாம் திரு அவை, கத்தோலிக்க திரு அவை கடந்திருக்கவே முடியாது. இன்றளவும் இந்தியாவில் நமக்கு எவ்வளவு சவால்கள் விடுக்கப்படுகின்றது. கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று எத்தனை மதவாதிகள் கங்கணம் கட்டி திரிகின்றார்கள். ஒருபோதும் அழிக்கவே முடியாது. இந்தியா என்ன பெரிய இந்தியா? தொடக்க திருச்சபையிலேயே எத்தனையோ அரசர்கள் எல்லாம், அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம், அகில உலகத்தையும் கையிலே அதிகாரத்தை கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவ மதமே அழிந்து போக வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிந்தவர்கள் எல்லாம் அவர்கள் அழிந்து போனார்களே ஒழிய கிறிஸ்தவ மதம் ஒருபோதும் அழிந்ததே கிடையாது. அதற்கு காரணம் இந்த ஈடு இணையில்லாத நற்கருணையும் குருத்துவமும் அன்புதான். எனவே இதை அடித்தளமாக கொண்டு வாழ்கின்ற நமக்கு அழிவு என்பதே கிடையாது. நிலை வாழ்வுதான் நமக்கு. இதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அழிந்து போவார்களே ஒழிய, அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அழிந்து போகுமே ஒழிய ஒருபோதும் கிறிஸ்தவம் அழிந்து போகாது. இந்த நற்கருணையும் குருத்துவமும் அன்பை அடித்தளமாக கொண்டு இருக்கின்ற பொழுது, குருத்துவம் இல்லை என்றால் இந்த நற்கருணையே கிடையாது. நற்கருணை இல்லை என்றால் திரு அவையே கிடையாது. திரு அவை இல்லை என்றால் இறை மக்கள் சமூகமே கிடையாது. அதற்கு ஆணிவேராய் இருப்பது குருத்துவம் தான். குருக்கள் இல்லை என்றால் நற்கருணையை ஏற்படுத்தவே முடியாது. உங்களுக்கு மீட்பு என்பதே கிடையாது. நாங்கள் தான், எங்களால் தான் என்று நாங்கள் அதை மார்த்தட்டி சொல்ல முடியும். இது என்ன திமிரா ஃபாதர் நீங்க நினைக்கலாம். ஆன்மீக அகங்காரம் கூட என்று எடுத்துக்கொள்ளுங்கள், ஆன்மீக அகங்காரம் என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள். குருக்கள் நாங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு மீட்பு என்பதே கிடையாது. அப்படி என்றால் குருத்துவத்தினுடைய மேன்மை அது, மகத்துவம் அது. என்று நாம் அந்த குருத்துவத்தை எப்படி பார்க்கின்ற? குரு என்பவர் யார்? கடவுளுடைய பிரதிநிதி, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இணைப்பாளர்களாய் இருப்பவர், கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இணைப்பாளராய் இருக்கின்றவர்கள். கடவுளே உங்களுக்கு மீட்புக்காக கருவிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த குருத்துவம். அன்பிற்குரியவர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகத்திலே சொல்லப்படுகின்றது, இந்த மேன்மையான நிலையை எவரும் தாங்களாகவே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று அழைப்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. இங்கு இத்தனை குருக்கள் இருக்கிறார்கள் என்றால் இது நாங்களாக விரும்பி தேர்ந்தெடுத்த நிலை அல்ல. நாங்கள் விருப்பப்பட்டு இருக்கலாம், ஆனால் அது இறைவனுடைய அழைப்பின் வழியாகத்தான் எங்களுக்கு வந்தது. நானெல்லாம் இன்னைக்கு குருவாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனக்கும் இந்த குருத்துவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. என்னுடைய தொடக்க கால வாழ்வு நான் பார்க்கின்ற பொழுது இந்த குருத்துவத்துக்கும் இந்த குருத்துவ புனித ஆடைக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் எங்கேயோ இருந்த என்னை, குப்பமேட்டில் இருந்த என்னை, தொலையில் இருந்த என்னை, இந்த ஈடு இணையில்லாத இந்த பணிக்கு இந்த தகுதியற்ற என்னை அழைத்து வந்தாரே,
அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது நான் பெருமிதம் அடைகின்றேன். இறைவனுக்கு எந்த வார்த்தைகளை சொல்லி நன்றி சொன்னாலும் ஈடே ஆகாது. அந்த குருத்துவ நாள் அன்று நான் அருட்பொழிவு செய்யப்பட்ட பொழுது, இந்த திருவுடையை அணிகின்ற பொழுது, நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், எப்படி இந்த பணிக்கு என்னை தேர்ந்தெடுத்தீர்கள் என்ற அந்த சிந்தனை தான் என்னுடைய உள்ளத்திலே வந்தது. அங்க பவனியில் நான் அங்கே செல்கின்ற பொழுது நினைச்சு பார்த்தேன், ஆண்டவரே என்ன தகுதி இருக்கின்றது, என்ன திறமைகள் இருக்கின்றது, நான் இந்த பணியை செய்வதற்கு. அப்படியே வேர்த்து ஊர்த்தது பயம். இதன் பிறகு என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க போகின்றது, நான் கடைசி வரையில் இந்த குருத்துவத்தில் நிலைத்திருக்க முடியுமா, எப்படி நான் வாழப்போகிறேன் என்ற அந்த அச்சம் என்னை ஆட்கொண்டது. 12 ஆண்டுகள் படிக்கின்ற பொழுது என்னிடம் ஏராளமான திறமைகள் இருக்கின்றது, என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற அந்த நினைப்பு இருந்தது. ஆனால் அந்த குருத்துவ திருப்பொழிவு செய்யப்படுகின்ற திருப்பலிக்கு ஆயரோடு செல்கின்ற பொழுது எனக்கு பயம், பதற்றம், அச்சம் ஆட்கொள்ளப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, உண்மையாகவே அன்று ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தி என்ன தெரியுங்களா? அன்னைக்கு 2ஆம் வாசகத்தை நான் தான் வாசித்தேன். 2ஆம் வாசகம் நான் தான் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகம் 7வது அதிகாரம் இறை வார்த்தை 28 ஆண்டவர் அழகாக சொன்னா, யார் குருக்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள்? யார்? புனிதமாய் வாழ்கின்றவர்களா? இறை திட்டங்களை சட்டங்களை எல்லாம் கடைபிடித்து வாழ்கின்றவர்களா? நாள்தோறும் கோயிலுக்கு வரவங்களா? அப்படி என்று கிடையாது. அந்த வார்த்தை எனக்கு வலுவூட்டியது. என்ன வார்த்தை? யார் குருக்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள்? திருச்சட்டப்படி வலுவற்றவர்களே குருக்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே குருக்கள் என்பவர்கள் வானதூதர்களை போன்றவர்கள் அல்ல, புனிதர்கள் அல்ல, புனித பட்டம் வாங்கியவர்கள் அல்ல, மாறாக வலுவற்றவர்கள் தான் நாங்கள். உங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் வலுவற்றவர்கள், தகுதியற்றவர்கள். ஆனாலும் இந்த வலுவின்மைதான், தகுதியின்மைதான் எங்களுடைய இந்த தகுதியே இந்த குருத்துவத்தை பெற்றுக்கொள்வது. என்ன சொல்றேன் புரியுதுங்களா? இந்த தகுதி இன்மைதான் எங்களுடைய தகுதியே இந்த மேன்மையான நிலையை அடைவதற்கு. இந்த தகுதியற்றவனைத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். அதனால குருக்களை நாம் ஏளனமாக பேசுவதும், குருக்களை நாம் தீர்ப்பிடுவதும், அவர்களுக்கு எதிராக கடிதங்களை எழுதுவதும், ஒரு ஊரில் பிஷப் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு குருவானவரை அனுப்புகிறார் என்றால், இந்த சாமியாரை எங்களுக்கு வேணாம், வேற சாமியாரை அனுப்புங்க அப்படி என்று கேட்பதும் அது முறையற்ற செயல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. ஒரு குருவானவரை இழிவுபடுத்துவது நற்கருணையை இழிவுபடுத்துவதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் குற்ற அறிக்கை எழுதுவதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. ஒரு குருவானவரை நீங்கள் வழியில் பார்க்கின்ற பொழுது மதிக்காமல் நீங்கள் ஆலயத்திற்கு நற்கருணையின் முன்னிலையிலே மண்டியிட்டு நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் நற்கருணையை அவசங்கை செய்வதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. குருவை மதிப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கின்ற மதிப்பு. குருத்துவத்தின் மாண்பை உணர்ந்த மக்களாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த குருத்துவம் என்பது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய அச்சாரமாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்திலே ஒரு குருவானவர் உருவாகுகின்றார் என்றால் அது 70 தலைமுறைக்கும் ஆசீர்வாதம், 70 தலைமுறைக்கும் ஆசீர்வாதம். உங்கள் குடும்பத்திலே இறையழைத்தல் உருவாக வேண்டும் என்று ஜெபியுங்கள். நம்முடைய பங்கிலே இறையழைத்தல் அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். இறைவா, எங்களுடைய குடும்பத்திலே ஒரு குருவானவராவது, ஒரு கண்ணீராவது நீர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த குருத்துவ நாளிலே நீங்கள் ஜெபியுங்க. அல்லது உங்கள் பிள்ளைங்க இல்லாட்டாலும் உங்கள் தலைமுறையில் யாரையாவது ஒருவரையாவது ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது உங்கள் தலைமுறை அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும், எல்லோருக்கும் மீட்பு கிடைக்கும். அதை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கேளுங்கள். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, குருக்களை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக பாவித்து அவர்களிடம் இருக்கின்ற நிறைக்குறைகளை எல்லாம் காணாமல் என்னுடைய ஆண்டவர் என்ற அந்த ஒரு மனநிலையோடு குருக்களை நாம் மதிக்கின்ற பொழுது, அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுகின்ற பொழுது நாம் ஆண்டவரிடமிருந்தே ஆசீர்வாதம் பெறுகின்றோம். அதான் ஆண்டவர் சொன்னார், யாரையெல்லாம் நீங்கள் மன்னிப்பீர்களோ அவர்களையெல்லாம் நான் மன்னிப்பேன். வலுவின்மையில் தான் வல்லமை வெளிப்படும். இந்த வலுவற்றவர்கள் வழியாகத்தான் ஆண்டவருடைய அருளானது வழிந்தோடுகின்றது.
எங்கள் வழியாகத்தான் திருவருட்சாதனம் கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் எங்கள் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. குருத்துவத்தினுடைய அந்த மாண்பை, மகத்துவத்தை, மேன்மையை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, குருவை மதிப்பவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மதிக்கின்றார்கள், நற்கருணையை மதிக்கின்றார்கள், அன்பை கடைபிடிப்பதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவே இந்த குருத்துவத்தையும் நற்கருணையினுடைய மேன்மையும் மகத்துவத்தையும் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இறை அன்பை அடித்தளமாக நாம் கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும், குறிப்பாக சிலுவையிலே நமக்காக கொடுத்த மீட்பையும் நாம் பெற்றுக்கொண்டு மீட்பு பெற்றவர்களாய் வாக்களிக்கப்பட்ட நம்முடைய தாய்நாடு விண்ணகத்தை அடைவதற்குரிய தகுதி வாய்ந்த விசுவாசிகளாய் நாம் வாழ்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம்.